கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி ஜெபத்தின் வல்லமையினால் ஒரு மனிதன் எப்படி தொடப்படுவான், இந்த ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது, அவன் வந்து எப்படிப்பட்ட ஆண்டவரை தேடாதவனாக இருந்தாலும் அவனை போய் ஆண்டவர் எப்படி சந்திக்காரு ஜெபத்தின் மூலமாக. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளோ வல்லம் உள்ளதுன்னு சொல்லி இந்த ஜெபத்தின் மேன்மையை தெரியக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தின் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய கற்றுத்தந்த வழிநடத்தமாக ஜெபிக்கணும். ஜெபத்தின் மூலம் எப்படிப்பட்டவர்களையும் மாற்ற முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்க கற்றுத்தாங்க. ஜெபத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அறிந்து கொள்ளாத மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக அநேக பிள்ளைகள் தொடப்பட, அநேக பிள்ளைகள் இந்த ஜெபத்தின் மேன்மையை கற்றுக்கொண்டு அதற்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைகளாய் காணப்பட அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. அப்படியே நீ செய்ய போக்கா நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம ஜெபத்தின் வல்லமையை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபத்துக்கு வந்து பெரிய வல்லமை இருக்குது. ஏன்னா ஜெபம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கும். ஆனால் ஜெபங்கிறது அது ஒரு பெரிய வல்லமை உள்ள, நம்ம என்ன கேட்குறோமோ ஆண்டுகிட்ட அதுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஜெபித்தோம்னா நம்மளுடைய ஜெபத்துக்கு பெரிய பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வாலிபன் இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரை நம்ம தியானிக்கணும், நம்ம ஆண்டுகிட்ட ஜெபிக்கணும், வேத வசனம் வாசிக்கணும்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அப்படி கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருக்காரு, ஒரு பையன். ஆனால் அவங்க வேலை பார்த்த ஒரு முதலாளி நல்ல கிறிஸ்தவர், நல்ல உத்தமமாக ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன், நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. அவர் ஒரு நாள் இந்த ஜெப கூட்டங்கள்லாம் இப்போ நடக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வேதனையோடு இருக்கவங்க, மற்ற இப்படி ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ வெறுப்பாக இருக்கிறவங்கெல்லாம் நாம் பாருங்கள், இப்போ ஒரு ஆண்டவரை பற்றி தெரியாததுனால, அவரை ருசிக்காதனால தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சிலர் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி இவரும் அந்த மீட்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. அப்போ கூப்பிட்டு போகும்போது என்ன, இங்கே இந்த வாலிபனுக்கு கோயிலுக்கு போகும்போதே சொன்னால், நம்ம இங்கே ஜெபிக்கிறதுக்கு எப்படி நம்ம சொல்லுவோம், இவங்க நமக்காண்டி ஜெபிக்கும்போது நம்ம பார்த்துட்ருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பரியாசம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான். அந்த ஆலயத்துக்குள்ளே அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ஆலயத்தில் போய் போதர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல வாலிபன் போய் சொல்லியிருக்கான், நான் சமாதானத்தை பெற்றுக்கணும்னு சொல்லி நான் நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கேன். எனக்கு இருதயத்தில் நிறையா காரியங்கள் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஏதோ நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பாமல், நம்மளை விசுவாசிக்காமல் சொல்கிற காரியங்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கான். நான் நான் உடஞ்ச உள்ளத்தோடு வந்திருக்கிறதுனால நீங்கள் ஜெபித்து நீங்கள் எனக்கு அந்த சமாதானத்தை பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அவன் உள்ளத்தில் மாய்மாலம், அதாவது நம்ம இவங்க சொல்லுவோம், இவங்க என்னதான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டே இந்த போதர்கிட்டையும் இந்த இவரும் சொல்லி அந்த அப்புறம் 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க நீங்கள் எனக்காண்டி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த போதகர் சொல்கிறாரு. அவரும் 2 பேரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ போதகரும் அவரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கான், சமாதானம் இல்லைன்றிருக்கான், நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கான். அப்போ இந்த ரெண்டுமே ரட்சிப்பு வந்தால் தான் இது அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அவன் ரட்சிக்கப்படுறதுக்காண்டி அவனுக்காண்டி அவன் விருப்பத்தின்படியும் அவனுக்கு உனக்கு சமாதானம் கிடைக்கணும், உனக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காண்டி முதலாவது ரட்சிப்பு முதல்ல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உருக்கமாக அவங்க 2 பேரும் ஜெபிச்சிருக்காங்க. இந்த வல்லமையான பிரார்த்தனையை பார்க்கலாம். அவங்க இப்போ நம்ம ஜெபிக்கும் போதே மற்றவங்க பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் எதுக்கோ ஜெபிக்காங்க என்னமோ அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஜெபிக்கும் பொழுது நம்ம பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, நமக்கு ஏதோ பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி விசுவாசம் அவங்களுக்குள்ள வர்றதுக்கு நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தினால வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டால் மாத்திரம்தான். நம்ம இப்போ அண்ணாலாம் ஜெபிச்சாங்க, அதை அண்ணால் ஜெபிச்சதை மௌனமாக ஜெபிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆசாரியம் என்ன சொன்னான்ட்டு நீங்கள் படித்தோம்னா நம்ம அந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரில ஜெபத்தின் மேன்மையை கண்டுகொள்ளணும்னா ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி அவங்களோடும் கூட பேசணும். இந்த விசுவாசம் இல்லாமல் வந்திருக்கவங்களோட பேசுறதுக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை வல்லமையான ஜெபமாக மாற்றுறதுக்கு அவர் வல்லமையாக ஜெபிச்சிருக்கிறத பார்க்கலாம். அந்த ஜெபத்தை பார்த்தோன்னே அந்த வாலிபனுக்கு இருதயம் குத்தப்படுது. ஏன்னா நாம் நினச்சது என்னென்னா, நம்ம இவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க, இந்த ஜெபத்தினால என்ன நடந்துட போகுது, இந்த ஆண்டவர் என்ன செஞ்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவன் பரியாசம் பண்ணுறவனா ஆண்டவரை பற்றி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவனாக வரல.
வராதனால அவனுக்கு வந்து இருதயத்தில் குத்தப்படுது. அந்த வசனங்கள் அவங்க வசனத்தின் மூலமாக தான் ஜெபிச்சிருப்பாங்க, இவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அந்த இருதயத்தில் அந்த வசனங்கள் போய் தான் அவனை வந்து குத்தப்பட்டு அவன் வந்து உடனே வந்து பாருங்கள் கண்ணீர் வடிக்கான். கண்ணீர் வடித்து அழுகும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த வல்லமையாக இப்படி வல்லமையாக ஜெபம் பண்ணுதாங்களே, இந்த ஜெபத்துக்கு நம்ம இருதயமே குத்தப்படுற மாதிரி இருக்குது, நம்ம என்னமோ நமக்கு நடக்குது அப்படிங்கிறத அவன் மனங்கதறி அழுதான், மனங்கசந்து அழுதான். ஏன்னா மனங்கசந்து அழுத பேதுரு வந்து ஆண்டவர் வந்து பாருங்கள் பெரிய ஆளாக்குனார். ஆனால் மனங்கசந்து அழுதும்போது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் வந்து மன்னிக்கக்கூடிய ஆண்டவர் உண்டு. இவன் ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி வந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது, நமக்கும் கவலையே தேவையில்லை. அவங்க எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணதுக்கு நம்மகிட்ட வந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்கள தொடுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் இன்றைக்கி இருக்கலாம். அவள் வந்து உடனே என்ன செய்தான், ஆண்டவரை வந்து அர்ப்பணிச்சிருக்கான். நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கேன், நான் இன்றைக்கே ஜெபம் பண்ணுறேன், நானே நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, நீங்கள் எப்படி ரட்சிப்புக்காண்டி மற்றவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணீங்களோ அந்த மாதிரி நானும் ஜெபம் பண்ணேன். இந்த ஜெபத்தின் வல்லமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நான் மனம் திரும்பிட்டேன், நான் மனம் மாறிட்டேன். ஆண்டவர் வந்து என்னை வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து எங்களை நடத்த இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபிங்க, நானும் ஜெபிக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நாள்லேருந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அதனால் ஆண்டவர் வந்து எப்போவுமே ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறவர். அவரை வந்து எப்போவுமே வந்து நம்ம அற்பமாக எண்ணுதோம். ஆனால் ஜெபத்தை வந்து அற்பமாக எண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் வந்து அவர் வந்து ஜெபத்தை கேட்குறவர். அவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார். அதனால் ஜெபங்கிறது ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம விட்டுறவே கூடாது. வாழ்க்கையில் எத்தனை வேதனை சோதனைகள் பிசாசு கொண்டு வந்தாலும் ஜெபங்கிறது ஆண்டவரோட பேசுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிற நேரம், அதை மட்டும் நம்ம விடவே கூடாது. சங்கீதம் 65:2 இருக்குது, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை வந்து தான் கேட்குறவர். நம்ம என்ன வாஞ்சியோடு கேட்குறோமோ, என்ன சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமோ அதுக்கு பதில் கொடுத்து அந்த மனுஷனை மாற்றுவார், மனுஷியை மாற்றுவார். அவங்க வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை படைச்சது ஜெபம். அப்படிங்கிறதுனால அந்த ஜெபத்தின் வல்லமே நம்ம புரிஞ்சுட்டு ஜெபிக்கணும். இப்போ யோபு 13:9 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல ஆண்டவரை பரியாசம் பண்ணுவீர்களோ அப்படிங்கிறது. அப்போது மனுஷன் வந்து இவன் வந்து பரியாசம் பண்ணிட்டு தான் போகிறான். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிற பாருங்க, மனுஷனை நம்ம வந்து பரியாசம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி வந்தோம்னாக்கி அவன் வந்தவனை என்ன செஞ்சிட்டாரு, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவனை வந்து மனுஷனாக மாற்றிட்டாரு. அப்போ அந்த வல்லம் வந்து நம்ம ஆண்டவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் இன்றைக்கி இருக்கணும். அந்த பரியாசம் பண்ணுறதுனாலே வந்து பார்த்திங்கனாக்கி நம்ம ஒரு கேலி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி மனுஷனை கேலி பண்ணோம்னாக்கி அது ஏதோ நம்ம கேலிக்கு பண்ணுதோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி பண்ணுறவனை ஆண்டவர் வந்து விடவே இல்லை. இப்போ மனுஷன் வந்து கேலி பண்ணோம்னாக்கி அவன் வந்து கேட்பான். ஆனால் ஆண்டவரை வந்து நம்ம அப்படி பேசக்கூடாது. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு போனால் கூட ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அவனை வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அப்படி ஆசீர்வாதத்தை கொண்டக்கூடியது தான் ஜெபம். ஜெபத்துக்கு ரொம்ப வல்லமை உண்டு. அந்த வல்லமையான ஜெபத்தை நம்ம ஜெபித்து இந்த நாட்களில் அப்படியே ஆண்டவருடைய யார்கிட்டயே ஜெபம் பண்ணுதோ, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஐயோ நம்ம மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன கேள்வி இருக்குதோ, அதுக்கு பதில் கிடைக்காம இருக்கோ, அதுக்கெல்லாம் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்காது. அதனால் மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். மற்றவங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க பரியாசத்தோடு இருந்தாலும் சரி, அவங்க கேலி கிண்டல் பண்ணிட்டு இந்த ஜெபத்தினால் என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னால் கூட நாம் அந்த ஜெபத்தின் மேன்மையை வந்து நம்ம அறிஞ்சிக்கிட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தின் வல்லமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி அதுதான் நம்ம ஜெபத்தின் வல்லமை. அந்த வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நாட்களில் செய்வார். ஆமென். ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினா எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தா
மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அந்நாளை போல கண்ணீரை வடிக்கணும், அந்நாளை போல கண்ணீரை வடிக்கணும். சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். பவுலை போல சிறையில ஜெபிக்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். பவுலை போல சிறையில ஜெபிக்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஜெபத்தின் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவரே அந்த வாசித்த இந்த வசனங்களின் மூலமாகவும் இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே உண்மை ஆண்டவரை மறுதளித்த பொழுதும் உண்மை ஆண்டவரே இல்லை என்று சாதித்த பொழுதும் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கீங்க. அவளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்குங்க என்று இந்த வசனத்தில் நாங்கள் வாசித்தோமே சுவாமி. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய தேவைகளை சந்திக்க என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டு ஜெபிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களை ஆண்டவரை பரியாசம் பண்ணினாலும் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறதிலே நாங்கள் உறுதியாய் நின்று உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. மற்றவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற கிருபை செய்யுங்க தகப்பனே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நீர் ஜெபித்தீர், அதுபோல் நாங்களும் ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீங்கள் தனியாய் போய் எப்படி ஜெபித்தீங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கீங்களே சுவாமி. அதுபோல் நாங்களும் இந்த முன்மாதிரியை பற்றி பிடித்து கொண்டு அதில் நாங்கள் ஓடி ஜெயிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரே சமாதான காரணத்தை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு செல்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் வல்லமுள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்க கற்றுத்தாங்க சுவாமி தகப்பனே. ஏனோ தானோ என்று வாழாதபடி தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை ஆண்டவரே நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் ஜெபத்திலே மேன்மைப்படுத்த என் தேவனை மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் வாழ்க்கையில ஜெபிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். எங்களிடத்துல வந்து ஆண்டவரே சோர்ந்து போய் சமாதானத்துக்காக வேதனையோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வார்த்தையின் மூலமாக அவங்களை ஆண்டவரே காயப்படுத்தாதபடி உங்களுடைய வார்த்தையினாலே உங்களை போஷித்து நடத்த நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அப்படி ஆண்டவரை காயப்படுத்துகிற மனிதர்களை ஆண்டவரை நீ தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலே நீங்கள் அப்படி நீ தொட்டு வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய வசனங்களில் ஒரு பொழுதும் ஒருத்தரையும் காயப்படுத்தலையே ஆண்டவரே. நீங்கள் கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் சொல்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோமே. அப்படி நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் அப்படி நடத்துங்க சுவாமி. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உண்மை போல உங்களுடைய சிந்தனையில் இருந்தது போல நீங்கள் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்க கற்றுத்தாங்க. எதிரியானவனை ஜெயிக்க ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு கற்று வந்திருக்கீங்க. அதுபோல் நாங்கள் ஜெபித்து சாத்தானை மேற்கொள்ள எங்களுக்கு நீ கிருபை பாராட்டி வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி, இன்னமும் நடத்த போருக்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து எங்களை என்ன நோக்கத்தோடு அழைத்து வைத்திருக்கிறோ அதை நீங்கள் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறேன் என்று எங்கள் விசுவாசத்தோடு இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. வல்லமையை உணர்ந்து கொள்ளட்டும்.
ஆண்டவரே ஏனோ தானோ என்று ஆண்டவரே ஜெபிக்க போனார்கள் என்றால் ஆண்டவரே அதை உணர்ந்து ஜெபத்தின் வல்லமை எத்தனை பெரியது என்பதை அறிந்து கொண்டு அவங்க ஜெபிக்க அந்த ஜெபத்தின் மேன்மையை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட அநேக பிள்ளைகளை எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தந்து வழிநித்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் கொண்டு இருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மிடத்திலே விசுவாசம் வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீ கற்றுந்திருக்கீங்க. அதிலே நாங்கள் நிலைத்து நிற்க உடைய கிருபையினாலும் உடைய பரிசுத்த ஆவியினாலும் எங்களை வழி நடத்த வேணுமா உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற பொறுப்படுத்துக்கோங்க. எல்லா வேதனைகள் நீங்கவும் எல்லா சோதனை வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுக்க வளமுள்ள கரங்களோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்கள் கருத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்க நம்ம எல்லாம் உமக்கு செலுத்துகிறாண்டவரே. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருவதை எங்களுக்கு காத்துக்கணும். துதிக்க நம்ம எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.